ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். லெட் த செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய். தேவர்கள்னு நம்ம 30 தேவர்களை சொல்கிறோம். ஆனால் மகாதேவர்னு ஒருத்தரை தான் சொல்கிறோம். ஏன்னா அவர் தேவர்களுக்கெல்லாம் உச்சம். அந்த மாதிரி சிவராத்திரி மாதம் மாதம் ஒரு நாள் வருகிறதுங்க. எல்லாவற்றையும் இறைவன் அழித்து மீண்டும் ஒரு யுகத்தை புதிதாக தோற்றுவிக்கும் பொருட்டு ஊழி காலம் எல்லாவற்றையும் அழித்து தனக்குள் ஒடுக்குவார். அந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சிவராத்திரி. இந்த மாசி மாதம் வருகின்ற இந்த மகா சிவராத்திரி நாள் சிவபெருமானினுடைய ராத்திரியாக ஏன் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை. சதா காலமும் அமைதியாக இருந்து ஆற்றலையே பெருக்கக்கூடிய, இங்க பாருங்க, முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், தவம் செய்பவர்கள், நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஆன்மீகத்துல இருக்கிறவர்களுக்கு அந்தந்த தெய்வங்களையே முதன்மையாக வைத்து அவங்க வழிபடுவாங்க. ஆனா நல்லா பாருங்க, சித்த புருஷர்களும் யோகிகளும் எந்த விதமான வழிபாட்டுக்கும் ஆட்படாதவர்கள். அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கலாம். அவங்க தியானமே, மூச்சு காற்றே, வாசியே இறைவன் சொல்லிட்டு வணங்குறவங்க. ஆனால் அவங்களும் ஒருவனை தலைவனாக வைத்துக் கொண்டார்கள் என்றால் அது சிவபெருமான். சிவன் அப்படிங்கிறது நம்ம ஒரு நபர், ஒரு தெய்வம் அப்படின்னு போகிறது சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது பக்தி மார்க்கத்தில் சரி. ஆனால் அது சிவம்ங்கிறது ஒரு அற்புதமான தத்துவம். என்ன தத்துவம்? ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அடியனினுடைய அன்பான வணக்கங்கள். நாம் அனைவருமே ஒவ்வொரு தினமும் அணுதினமும் ராத்திரி பொழுதை சந்திக்கின்றோம். அதாவது ராத்திரி என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதுமற்று ஒடுங்குதல் அப்படிங்கிறது பொருள். சிவராத்திரி அதுதான் மாதம் ஒரு முறை வருது இல்லைங்களா? அப்புறம் ஏன் நம்ம இந்த ராத்திரியை குறிப்பிட்டு தனித்துவமாக கொண்டாடுகிறோம் என்றால் அது சிவராத்திரி, இது மகா சிவராத்திரி. தேவர்கள்னு நம்ம 30 தேவர்களை சொல்கிறோம். ஆனால் மகாதேவர்னு ஒருத்தரை தான் சொல்கிறோம். ஏன்னா அவர் தேவர்களுக்கெல்லாம் உச்சம். அந்த மாதிரி சிவராத்திரி மாதம் ஒரு நாள் வருகிறதுங்க. நம்ம தேய்பிறையில் வருகின்ற அமாவாசைக்கு முந்தினை தினம். அது எல்லா மாதமும், எல்லா தமிழ் மாதங்கள்லையும் அமாவாசைன்னு ஒரு திதி வரும். பூரணமாக சந்திரன் ஒளி இழக்கின்ற ஒரு நாள். அதற்கு முந்தைய தினம் 14வது திதி, அதை சதுர்த்தசி அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. அந்த நாள் சிவராத்திரியாக கருதப்படுகின்றது. எல்லா உயிர்களும் நம்ம இந்த ஊழி காலம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லுவாங்கங்க. எல்லாவற்றையும் இறைவன் அழித்து மீண்டும் ஒரு யுகத்தை புதிதாக தோற்றுவிக்கும் பொருட்டு ஊழி காலம்னு எல்லாவற்றையும் அழித்து தனக்குள் ஒடுக்குவார். அந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சிவராத்திரி. சரி, இந்த 12 சிவராத்திரிகளும் தனித்துவமான நாள் ஆண்டுல. அந்த 12 சிவராத்திரிகளிலும் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற இந்த ஒரு சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போது மற்றைய தினங்களைப் போல இந்த நாளிலும் வழக்கமான வாழ்க்கையை வாழாமல் ஒரு தனித்துவமான சில விஷயங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அது என்ன செய்யணும், இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது தாங்க நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். இதை அறிவியல் பக்கம் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்துடும். அறிவியல் என்ன சொல்லுது இந்த தினத்தை பொறுத்த மட்டிலும். ஏன்னா நம்ம ஆன்மீகம்னா இது ஏதோ ஆன்மீக சொற்பொழிவும் நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க. ஆன்மீகம்ங்கிறது ஆன்மீகம் கிடையாது. முதல்ல அது அறிவியலினுடைய வேறு பரிமாண தோற்றம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றின் வாயிலாக சொன்னால் புரியும். நமக்கு ஆன்மீகத்தின் வாயிலாக சொன்னால் புரியும். அப்படிங்கிறதுனால நம்முடைய முன்னவர்கள், இன்னைக்கு நம்ம ஐயா ஐன்ஸ்டீனை மிகப்பெரிய ஒரு அறிவியலாளராக சொல்கிறோம். ஐன்ஸ்டீன் மாதிரி 1000 ஐன்ஸ்டீனுக்கு சமமான திருமூலர், பராசரர், எத்தனையோ மகான்கள், அவங்களோட நம்ம ஒப்பிடும்போது இன்றைய அறிவியல் அறிஞர்கள் மதிக்கத்தக்கவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஈடிணையாக நிற்க முடியாது. ஏன்னா சில கருவிகளை கொண்டு, கணிதங்களை கொண்டு கணிச்சு சொன்னதை வெறுமனே மனமடக்கி அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க.
நம்ம நவ கிரகங்கள் இருக்குது, இத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கு இன்ன நிறங்கள், இன்ன கதிர்வீச்சை வெளியிடுது, இவ்வளவு தொலைவில் இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு அதன் தன்மைகளை விவரிக்கிறோம். ஏதுமே இல்லாத காலத்தில் அமைதியாக உட்கார்ந்து தவம் பண்ணி தன்னுடைய நெற்றி பொட்டில் கவனத்தை வச்சு சிவனை சிந்தனையில் வைத்து அதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை நம்ம ஜோதிடத்தின் நீட்சியாக கூட ஆன்மீகத்தை பார்க்கலாம், அல்லது அறிவியலின் நீட்சியாக நீங்கள் ஜோதிடத்தை பார்க்கலாம். அறிவியல் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒன்றை கண்டறிகின்றது. அது எப்படிங்க? சில தத்துவங்கள், சில கருவிகளின் துணை கொண்டு, ஆய்வுகளின் துணை கொண்டு. ஆனால் வெறுமனே மனதை மட்டுமே துணையாக கொண்டு, தவ வலிமையை மட்டுமே துணையாக கொண்டு, அக்காலத்திலேயே இந்த அறிவியல்னு ஒரு எப்படி சொல்றதுன்னா, அறிவியல்னு ஒரு தத்துவமே இல்லாத காலத்தில் இன்றைய அறிவியல் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னைக்கே நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க திருமூலரினுடைய புத்தகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு விண்வெளியில் கண்டறியப்படுகின்ற பல விஷயங்களை அவர் ஒரு சாதாரணமாக தன்னுடைய புத்தகத்தில் எழுதிட்டு போயிருக்கார். அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு மகத்துவமானவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்க, இந்த நாளுக்கும் இந்த மகத்துவமானவர்களுக்கு என்ன சம்பந்தம்னா, அந்த மகத்துவமானவர்கள் மகத்துவமான நாள்னு சொல்லுகின்ற ஒரு நாள் இந்த நாள். அப்போ அவங்களே சொல்கிறாங்கன்னா இந்த நாள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரி, அறிவியல் இந்த நாளை பற்றி என்ன சொல்லுது? ஏன்னா நம்ம என்னதான் ஆன்மீகத்தில் இறைவன் சிவபெருமான் இது ஒரு அற்புதமான நாள், அப்படி நாள் இப்படி நாள்லாம் கீழே கமெண்ட் போடுவாங்க, இன்றைக்குமாங்க இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அறிவியல் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம முதல்ல சொல்லிட்டோம்னா, உங்கள் வாயடைக்கிறதுக்கு இல்லை, உங்கள் புரிதலுக்காக. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம பிரபஞ்சம், நம்ம பூமி சூரியனை சுற்றுகிறது, நவகிரகங்கள் சூரியனை சுற்றுகிறது, இந்த சூரியன் சூரிய குடும்பம் பால்வெளி மண்டலத்துக்குள் இருக்கிறது, இந்த பால்வெளி மண்டலம் அகண்டு விரிந்து கொண்டே இருக்கிற பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்குதுன்னு நான் சொல்லலை, அறிவியல் சொல்லுதுங்க. இப்போது இது எல்லாமே ஒரே ஒரு சக்தி, ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு சக்தியினால்தான் இருக்கின்ற இடங்கள்ல அப்படியே இருக்குது, கீழே விழாமல் இருக்குது. நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறதும் அறிவியலின்படி சொன்னோம்னா ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல். இதை நீங்கள் பல்வேறு அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க, ஆன்மீகவாதிகளும் சொல்லியிருப்பாங்க. அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு ஆற்றலை நம்ம இன்னொரு விதமாக மாற்றலாம், ஆற்றல் நம்ம அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது, அதற்கான பலம் நம்ம கிட்ட கிடையாது. ஒரு வகையான ஆற்றலை சில பரிணாமங்கள் மூலமாக வேறு வகையாக மாற்றலாம். இது அப்படியே ஆன்மீகத்தின் பக்கம் வாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அப்போ உங்களுடைய எண்ண ஆற்றல்களும் உங்களுடைய செயல் ஆற்றலாக மாறுதுன்னு ஆன்மீகம் வேறு பாதையில் சொல்லுது. பேர் வேற, அணுகுமுறை வேற, ஆனால் செயலும் அந்த தத்துவமும் ஒன்று தான், அவ்வளவுதான். நம்ம இடத்திற்கு ஏற்றார் போல் அதை விவரித்து சொல்லிட்டு போயிடுறோம். இப்போ ஆன்மீகத்தின் அடிப்படையில் பிறகு பார்ப்போம், அறிவியலை பார்த்துருவோம். அறிவியலின் அடிப்படையில் ஈத்தர் அப்படின்னு ஒரு சக்திங்க. அதை நம்ம நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். தியானம் பண்ணுறவங்க அதை பிராண சக்தின்னு சொல்லுவாங்க, இல்லை குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அதை சிவபெருமான்னு சொல்லுவாங்க, இறைவன்னு சொல்லுவாங்க, இறைத்துகள்னு சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஊரில் ஒரு பேர் இருக்கும், பக்கத்து ஊரில் அதற்கு வேறு பேர் இருக்கும், ஆனால் பொருள் ஒன்று தான். அந்த புரிதலோடு நீங்கள் இந்த பதிவு பார்க்குறது ரொம்ப நல்லது. அதன் அடிப்படையில் இந்த ஈத்தர், அதுவும் லுமினிபெரஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல்னு வச்சுக்கிடுங்களேன் அறிவியலின்படி. அதுதான் இந்த உலக உயிர்களின் இயக்கத்திற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. அது ஒரு ஒளி வடிவமாக, அது எந்த வடிவில் வேணாலும் விழுவும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய புவியை நோக்கி பிரபஞ்சத்திலிருந்து இந்த ஹீத்தர் அப்படிங்கிற ஆற்றல் நம்ம புவியின் மேல் விழுந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் சூரியனுடைய ஒளியினால் தான் உயிர் பெற்றே இருக்கிறது. அந்த மாதிரி இந்த அண்ட சராசரம் முழுக்கவும் அந்த லுமினிஃபரஸ் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை கிரகிச்சு தான் ஆன்ம பலத்தை பெருக்கி தன்னுடைய செயல்பாடுகளை செய்துங்க. அதன் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ ஒரு சூரியன் காலை 6 மணிக்கு உதித்து மாலை 6 மணிக்கு அஸ்தமனம் ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கோ. சூரியனினுடைய ஒரு தன்மை வெப்ப ஆற்றல். அவர் 6 மணிக்கு உதிக்கின்ற பொழுதும் சூரியனாக தான் இருக்கிறார். அவர் மாலையில் மறைகின்ற பொழுதும் சூரியனாக தான் இருக்கிறார். அவரினுடைய ஆற்றலில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அதை கிரகிக்கின்ற நாம் பாருங்க, காலையில் 6 மணிக்கு மிதமான வெப்பத்தை உணர்வோம், 10 மணிக்கு அதைவிட கூடுதலான வெப்பத்தை உணர்வோம், ஒரு மணி 12 மணியிலிருந்து அது 1-1:30 மணி வரைக்கும் அதோடைய உச்சபட்ச வெப்பத்தை உணர்வோம். அப்படியே அது அஸ்தமனம் ஆக மீண்டும் ஆற்றல் குறைந்து கொண்டே போய் மாலை 6 மணிக்கு பிறகு சூரியன் வெப்பத்தையே உணர மாட்டோம். அதுபோல தான் பிரபஞ்சத்தில் ஈத்தர் அப்படிங்கிற ஆற்றல் அபரிமிதமாக நம்ம புவியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் ஒவ்வொரு உயிரும் இயக்கம் பெற்று நிற்பதற்கான ஒரு இயக்க ஆற்றலாக நம்முடைய தேகத்திற்கும் ஆன்மாவுக்கும் இருக்குதுங்க. அது ஒவ்வொரு நாளும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரின்னு வருகின்ற நாளில் நம்ம பூமியை நோக்கி அதிகமாக வருது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. லுமினிஃபரஸ் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் அமாவாசைக்கு முந்தின தினம் பூமியை நோக்கி அதிகமாக வருது.
அப்போது வருடத்தில் 12 நாள் இந்த நிகழ்வு நடக்குது. சிவராத்திரி நாளன்று அது அபரிமிதமாக வருகிறது. எல்லா நாளும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வரும். சிவராத்திரி நாட்களில் கொஞ்சம் அன்லிமிட்டடாக வரும். மகா சிவராத்திரி நாட்களில் அதுக்கு நீங்கள் அளவே சொல்ல முடியாது. எப்படி இறைவன் சிவபெருமானை ஆதியும் அந்தமும் இல்லா அனாதியாக சொல்கிறோமோ, அந்த மாதிரி இந்த ஆற்றல் நம்முடைய புவியை நோக்கி இந்த ஸ்ப்ரிங் தன்மைன்னு சொல்லுவோம். நேரடி செங்குத்து அமைப்புகளில் பூமியை நோக்கி விழுகும். அப்போ நம்முடைய மனித தேகத்தில் ஆற்றல் அப்படியே அளப்பரிய ஒரு அமைப்புகளில் மேலோங்கி நிற்கும். ஒரு உதாரணத்திற்கு பௌர்ணமி சந்திரனை கண்ட கடல் எவ்வாறு பொங்கி மேலெழுகிறதோ, தான் பெற்ற பிள்ளையை காணுகின்ற முதல் முறையாக காணுகின்ற தாய் எப்படி அளப்பரிய மகிழ்ச்சியை பெறுகின்றாலோ, அதுபோல் நமக்குள்ளே இருக்கின்ற இந்த உடலையும் மனதையும் ஆன்மாவையும் இயக்கக்கூடிய குண்டலினி ஆற்றல் அப்படியே அளப்பரிய அமைப்புகளை நம்ம தேகம் முழுக்கவும் பரவி மேலெழும்பும். சரிங்களா? அந்த ஒரு நாள் இந்த நாள். அதனால தான் இந்த நாளை ஆன்மீகத்தின்பால் நம்ம ஒதுக்கி அதோடு ஒத்து போகும்படி தேவர்களுக்கெல்லாம் எப்படி இறைவன் சிவபெருமான் மகாதேவராக விளங்குகிறாரோ, அதுபோல எல்லா நாட்களுக்கும் குறிப்பாக சிவராத்திரி நாட்களுக்கும் இந்த நாள் முதன்மையாக விளங்குவதால் இதை மகா சிவராத்திரி நாள்னு சொன்னோம். அப்போ அறிவியல் படி என்னன்னா, ஈத்தர் அப்படிங்கிற சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அதுவும் இந்த ஈத்தர் சக்தி இரவு பொழுதுல அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பகல் பொழுதுல சூரியனுடைய வெப்பத்தினால சில ஆற்றல் விரயமாயிரும். அப்போ பகல்லையும் ஆற்றல் வரும், அதனுடைய அளவு குறைவாக இருக்கும். சூரியன் மறைந்து வெறுமனே எந்த விதமான வெப்ப தொடர்பும் இல்லாத நேரத்தில் இந்த ஈத்தர் சக்தி பூமியை நோக்கி அதிகமாக வரும். அதுலேயும் குறிப்பாக நம்முடைய இந்திய பகுதியை பொறுத்த மட்டிலும் சுமார் 12 மணியிலிருந்து 2.25 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நல்ல பலமாக விழும். அதுலேயும் குறிப்பாக 12 மணியிலிருந்து 1 மணி அந்த ஆற்றல் வருடத்தில் ஒரு நாள் இந்த மகா சிவராத்திரி நாளன்று உச்சபட்சமாக இந்திய பகுதிகளில் நேரடியாக செங்குத்தாக விழுகின்ற ஒரு அற்புதமான நாள். இதை தான் நம்ம ஆன்மீகத்தில் லிங்கோத்தப காலம், அதாவது லிங்கம் உற்பத்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னு ஆன்மீகத்தில் சொல்கிறோம். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், பேர் வேறு, ப்ராசஸ் ஒன்று தான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நேரங்களில் நம்ம கண் விழித்து தியானம் செய்கின்ற பொழுது அபரிமிதமான ஆற்றலை நம்ம நேரடியாக கிரகித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அமைப்பு. நம்ம எப்படி இருந்தாலும், நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாலும், தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த சக்தி போகும். அதில் மாற்றமே இல்லை. ஒருவர் ஒரு தண்ணீர் பிடிக்கின்ற பொழுது அந்த குடத்தை காலியாக வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம நிரம்ப பிடிச்சிடலாம். இல்லை அந்த ஓப்பனை கொஞ்சம் சிறிதாக வச்சிருக்கிறாருன்னா அளவு கம்மியாக பிடிப்பார். ஆகமத்தில் பிடிப்பார். தண்ணி அந்த குடத்துக்குள்ளே போகுங்கிறதுல மாற்றம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம திறந்த அமைப்புகள் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணீரை உள்ளே எடுத்துக்கிடலாம். அதுபோல் இந்த மகா சிவராத்திரி நாளன்று குறிப்பாக அந்த இரவு நேரங்களில் கண் விழித்து இருக்கின்ற பொழுது, தியானம் செய்கின்ற பொழுது, அமைதியாக நம் மனதை ஒடுக்குகின்ற பொழுது, நீங்கள் எப்படி வேணாலும் ஒடுக்கிக்கிடலாம். தியானம் செய்கின்றவங்க ஆலயம் போகாமல் அவங்க தியான வகுப்புகளில் அமர்ந்து ஒடுக்குவாங்க. பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க ஆலயத்துக்குள்ளே அமர்ந்து மனம் ஒடுக்குவாங்க. பூஜை முறைகளில் நம்பிக்கை இருக்கவங்க அவங்கவங்க வீட்டுக்குள்ளே பூஜை முறைகளில் ஒடுக்குவாங்க. எதுவுமே நம்பிக்கை இல்லாதவங்க தூங்கி மனதை ஒடுக்கிடுவாங்க. ஆனால் அது விழிப்பற்ற நிலைங்கிறதுனால அளவு குறைவான ஆற்றல் அவங்க உடம்புக்கு போகும். அவ்வளவுதான். இப்போ விழித்து இருக்கிறவங்களுக்கும் விழித்து இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே 10% போகுதுன்னா விழித்து இருக்கிறவங்க தியானம் பண்ணுறவங்களுக்கு ஒரு 70-80% போகும். அந்த ஆற்றல் பரிமாற்றத்தில் தான் மாறுபாடே தவிர ஆற்றல் அனைவருக்கும் கிடைக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரி, இது அறிவியல் சொல்லுதுங்க. அப்போது இந்த ஆற்றல் அபரிமிதமாக நமக்குள்ளே இறங்குகின்ற பொழுது துரியத்தின் வழியாக உச்சந்தலையின் வழியாக இறங்கும். இந்த ஒரு நாள் தான் தனித்த சிறப்பு கொண்டது. ஏன்னா ஒரு மனிதனின் உடலில் குண்டலினி மூலாதாரம்னு சொல்லக்கூடிய கீழிருந்து மேலெழும்பும். ஆனால் இந்த ஒரு நாள் ஈத்தர் ஆற்றல் நம்ம துரியம்னு சொல்லக்கூடிய மேலிருந்து ஆக்னியாவை அடைகின்ற, இங்கே பாருங்க, கீழிருந்து மேலே இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கும் நேரடியாக மேலேருந்து மேலேயே இருக்கக்கூடிய நெத்தி பொட்டு அடையிறதுக்கும் ஆக்னியாவை அடையிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்போ அதுவும் செங்குத்தாக இந்த நாளில் விழுகிறதுனால நம்முடைய ஆனந்த சுரப்பின்னு சொல்லக்கூடிய நெற்றி பொட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த நேரங்களில் இந்த தியான மார்க்கத்தில் உதாரணத்திற்கு நிறைய நமக்கு தியான பயிற்சி கூடங்கள்லாம் இருக்குது. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் தியானம் பண்ணி தியானம் முடியும் போது உங்களை நீங்களே வாழ்த்திக்கங்க, பிரபஞ்சம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திக்கங்க, உங்கள் பிள்ளைக்குட்டிகள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திக்கங்க, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை பற்றி கனவு காணுங்க, என்ன சொல்லுதுங்க, காட்சிப்படுத்துங்க. ஏன்னா உங்களுடைய மனமானது ஆன்ம பலம் பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது அது நம்முடைய ஆழ்மனம் சொல்லக்கூடிய சூப்பர் கான்சியஸ் மைண்டில் நேரடியாக சென்று நம்ம காட்சி பதிவுகளையும் நம்ம எண்ண பதிவுகளையும் பதிவிடும்.
அப்போ நம்மளுடைய ஆழ் மனதில் பதிகின்ற விஷயங்கள் நம்ம வாழ்நாளில் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமாக நடந்துடும். அப்போ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு பலத்தை பெருக்குகின்ற ஒரு அற்புதமான நாள் அறிவியலின்படி. அப்போ ஒரு ஆற்றல் கிடைக்குது, அது நம்ம நினைக்கிற எண்ணங்களை செயலாக மாற்றுது அப்படிங்கிறது அறிவியல் சொல்லுது. இப்போ அறிவியலை தூக்கி அப்படியே ஒரு பக்கம் வச்சுருவோம், சரிங்களா? இது உங்கள் புரிதலுக்காக சொன்னது. இதையே ஆன்மீகம், சைவம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வருவோங்க. இந்த மாசி மாதம் வருகின்ற இந்த மகா சிவராத்திரி நாள் சிவபெருமானினுடைய ராத்திரியாக ஏன் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை. சதா காலமும் அமைதியாக இருந்து ஆற்றலையே பெருக்கக்கூடிய, இங்கே பாருங்க, முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், தவம் செய்பவர்கள், நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கிடலாம். ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்தந்த தெய்வங்களையே முதன்மையாக வைத்து அவங்க வழிபடுவாங்க. ஆனால் நல்லா பாருங்கள், சித்த புருஷர்களும் யோகிகளும் எந்த விதமான வழிபாட்டுக்கும் ஆட்படாதவர்கள். அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கலாம். அவங்க தியானமே, மூச்சு காற்றே, வாசியே இறைவன் சொல்லிட்டு வணங்குறவங்க. ஆனால் அவங்களும் ஒருவனை தலைவனாக வைத்து கொண்டார்கள் என்றால் அது சிவபெருமான். ஏன்? அவரின் தன்மையை அடையணும்னு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. சிவன் அப்படிங்கிறது நம்ம ஒரு நபர், ஒரு தெய்வம் அப்படின்னு போகிறது சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது பக்தி மார்க்கத்தில் சரி. ஆனால் அது சிவம்ங்கிறது ஒரு அற்புதமான தத்துவம். என்ன தத்துவம்? மனதை ஒடுக்கி அமைதியாக இருந்தால் நீங்களும் சிவனாகலாம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிற ஒரு அற்புதமான நாளுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள், ஒரு தெய்வத்தை வணங்குகிறீர்கள், உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கிறீர்கள், அது நிறைவேறுது, நிறைவேறல, அது இரண்டாம் பட்சம். இந்த நாள் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான நாள் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஆன்ம வேண்டுதலான இறைநிலையை பெறுவதற்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கின்ற நாள் சைவத்தின்படி. மற்ற நாளில் உங்கள் வேண்டுதலை நீங்கள் வேண்டிக்கலாம். ஆனால் இந்த நாளில் யாரிடம் நீங்கள் வேண்டுகிறீர்களோ அவனாகவே மாறுவதற்கான ஒரு வேண்டுதலை நீங்கள் அவனிடம் வைக்கலாம். இது ஒரு அதிசிறப்பு வாய்ந்த நாள். மற்ற தினங்களுக்கு இல்லாத ஒரு அற்புதமான விசேஷம் உண்டுன்னா அது இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி நாளில் பாருங்க, எல்லா நாளிலும் நீங்கள் இறைவனை வழிபடுகின்றீர்கள். இந்த நாள் நீங்களே இறைநிலையை அடைவதற்காக வழிபடுகிறீர்கள். அவ்வளோதாங்க. மற்ற நாளுக்கும் மகா சிவராத்திரி நாளுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால தான் அது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. சரி, இப்போ இதில் நம்ம ஆன்மீகத்தின்பால் வந்துட்டோம் அப்படின்னா, காலையில் விரதங்கள் ஆரம்பித்து மாலை முதல் மறுநாள் காலை வரை கண் விழித்தல்ல மனம் விழித்து, இந்த வார்த்தையே நீங்கள் மறந்துடணும். கண் விழித்துங்கிற வார்த்தையே மறந்துடணும். உங்கள் மனம் விழிப்பாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இருந்து மறுநாள் காலை நம்முடைய உபவாசத்தை முடித்து கொண்டு மறுநாள் முழுக்கவும் உறங்காமல் இருந்து மறுநாள் மாலை இரவு தரிசனம் கண்டு தான் நம்ம உறங்குறோம். விளக்கு தரிசனம் கண்டு தான் நம்ம உறங்குறோம். இல்லை ஆலய தரிசனம் கண்டு தான் நம்ம உறங்குறோம். இப்போ இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது பல பேருக்கு சந்தேகங்கள் உண்டு. முதலாவதாக இப்போ இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இந்த மகா சிவராத்திரியை நம்ம அனுஷ்டிக்க போகிறோம். கொண்டாட போகிறதில்ல, பின்பற்ற போகிறோம். நல்லா புரிஞ்சுங்க, இது கொண்டாட்டமே இல்லை. கொண்டாட்டத்தை எல்லாம் கடந்து நம்முடைய மனதை ஒடுக்குகின்ற நாள். யார் என்ன சொன்னாலும் இதை கொண்டாட்டம்னு போயிட்டு, ஏன்னா நம்ம ஒரு கண் விழிக்கிறதுங்கிற பேரில் தவறுன்னு சொல்ல முடியாது, அப்பவும் ஆற்றல் உள்ளே போகும். நமக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றலை நீங்கள் குறைவாக எடுத்துக்கிறீங்க. அந்த தவறுகளை செய்யாதீங்க. அதை நான் சுட்டி காட்டுறேன். இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதலாவதாக நம்ம விரதம் இருக்க வேண்டியது அவசியம். ஏங்க இப்போது விரதம்னு சொல்கிறீங்க. விரதம் இருக்க முடிஞ்சவங்களுக்கு அது சரியானது, அது ஓகே. இப்போ ஒரு வயதானவர்கள் இருக்கிறார்கள், ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஒரு கர்ப்பிணி ஸ்திரீகள் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் விரதம் இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா நான் கடுமையான உடல் உழைப்பை போடக்கூடிய வேலைகளை செய்கிறேன், எனக்கு சாத்தியம் இல்லை. அப்போ நான் இந்த நாளினை நான் அனுஷ்டிக்க முடியாதா, இறை ஆற்றலை பெற முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்ச ஆற்றல்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது இந்த ஹீத்தர் சக்தின்னு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சொன்னோம் இல்லையா? அந்த இறை பேராற்றல் நமக்குள்ளே இறங்கினோம்னா, பஞ்சபூதங்களில் இறை பேராற்றல் ஆகாய தத்துவமாக, ஆகாய சக்தியாக இருக்குது. நம்ம உடம்புல ஆகாய சக்தி இறங்கினோம்னா நம்ம வயிறில் ஒரு காலி இடம் தேவை. காலி இடம் இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், வாசி யோகம் பண்ணுறவங்கலேருந்து எந்த தியான முறையை பின்பற்றவங்களா இருந்தாலும் அரை வயிறுக்கு மேலே உணவு எடுக்க மாட்டாங்க. வள்ளல் பெருமான் கூட பாருங்கள், தியானம் மேற்கொள்ளுகின்ற பொழுது வெறும் வயிற்றில் மேற்கொள்ளணும் தான் சொல்கிறார். அப்படி உணவு அருந்திட்டியா, அரை வயிறு உணவு அருந்து, இல்லை முழுக்க அருந்திட்டியா, 1.5 மணி நேரம் கழித்து தியானம் பண்ணு. ஏன்னா உங்கள் வயிற்று பகுதியில் ஒரு இடைவெளி இல்லாமல் பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே இறங்காதுங்க. நீங்கள் தியானம் பண்ணலாம், தவம் பண்ணலாம், ஆனால் உள்ளே இறங்கினோம்னா, இப்போ பாருங்க, ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் செய்த சித்த புருஷர்கள் கூட வெறுமனே இலையையும் தழையையும் மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ உண்டு தான் தவம் செஞ்சாங்க. அவங்க தினமும் உண்டிருக்கலாம்ல. அப்போ வயிறை காலியாக வச்சாதான் பிரபஞ்ச ஆற்றல் இறங்கும் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இப்போ நம்ம விரதம் இருக்க முடிஞ்சவங்க முழுக்க விரதம் இருக்கணும். இப்போ இந்த விரதம்ங்கிறதுல ஒரு நிறைய பேருக்கு குழப்பம் என்னன்னா, எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உப்பு இல்லாமல் சாப்பிட்டா அது விரதம் தான், பால் பழம் சாப்பிட்டா அது விரதம் தான். இது விரதத்தில் கணக்கு கிடையாது. இங்கே பாருங்கள்,
நீங்க உள்ள எந்த பொருள போட்டாலும் தண்ணீர தவிர தண்ணீருக்கு தோஷமற்றது. தண்ணீர தவிர நீங்க அது பழம் போட்டாலும் சரி, வேக வச்சத போட்டாலும் சரி, உப்பு உள்ளத போட்டாலும் சரி, உப்பு இல்லாதத போட்டாலும் சரி, உங்க வயிற நீங்க நிரப்பிட்டீங்க. நீங்க விரதம் இருக்கணும்ங்கிறது உப்பு இல்லாம இருக்கணும்ங்கிறது அர்த்தம் இல்ல. உங்க வயிற காலியா வைக்கணுங்கிறது தான் அர்த்தம். அதனால நீங்க ஒரு கிளாஸ் பால குடிச்சுட்டு 2 வாழைப்பழம் சாப்பிட்டு நம்ம விரதம் இருக்கிறோம்னா, சிவபெருமானே என்னையா என்கிட்டயே ஏமாத்து வேலை காமிக்கிற அப்படின்னு தான் கேட்பார். அப்ப அதுக்கு பேர் விரதம் இல்லைங்க. உங்க வயிற காலியா வைக்கணும். ஒரு வேளை சூழல் முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில அரை வயிறு உணவு, அதாவது இது முடியாத பொழுது சரிங்களா, உடல்நல மருத்துவ தொந்தரவுகள் இருக்கிறவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி ஸ்திரீகள் இப்போ ஒரு 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு 3 இட்லியோ 2 இட்லியோ சாப்பிட்டு அந்த கொஞ்சம் கேப் வைக்கிறது ஆகாய சக்தி இறக்கிறதுக்கான ஒரு வழி. அளவு கொஞ்சம் முன்ன பின்ன கிடைக்கும். முடியாதவர்கள் அரை வயிறு உணவாவது எடுத்துக்கிட்டு மீதி அரை வயிறை காலியாக வைப்பது நல்லது. நீங்க 3 வேளையும் எடுத்துக்கலாம். ஆனா அரை வயிறு உணவு எடுத்துக்கிடுங்க. குறிப்பா மாலை உணவ மிக குறைவா எடுத்துக்கிறது நல்லது. 6 மணிக்கு முன்பாக எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? இது உணவு முறை. அதன் பிறகு மறுநாள் காலையில தான் நீங்க சாப்பிடணும். இரவு பொழுது முழுக்கவும் கோவில்ல பிரசாதம் குடுப்பாங்க. அந்த பிரசாதத்தின் அளவு பிரசாதம்னா கொஞ்சம் தான். நீங்க போயிட்டு அன்னதானம் மாரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, அந்த இரவு நோக்கம் எதுக்காக நம்ம கண் விழிச்சிருக்கோமோ, மனம் விழிச்சிருக்கோமோ, அந்த நோக்கம் பயனற்று போயிரும். அதனால அந்த தவறை அன்பர்கள் செய்யாம பார்த்துக்குங்க. இது விரதத்தை பற்றியது. அடுத்ததா, எந்த தெய்வத்தை நாம் வழிபடணும்? சிவபுராணம் படிக்கணுமா? எந்த புத்தகம் படிக்கணும்? நீங்க எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் படிக்கலாம். எந்த மந்திரத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏன்னா, நாமம் அனைத்தும் நாதனின் நாமமே. நீங்க அவர திட்டினாலும் அது அவருடைய நாமம் தான். அவர புகழ்ந்தாலும் அது அவருடைய நாமம் தான். ஏன்னா, அவர் நீங்களோ, நானோ கிடையாது. ஒரு எல்லைக்குட்பட்டு அவர சுருக்கிறதுக்கு. அவர் எல்லை இல்லாமல் விரிந்த பரம்பொருள். இங்க பாருங்க, சிவபெருமான் தனக்கு மேலான ஒரு பரம்பொருளே இல்லாத இறை. நீங்க அவரை எந்த பேர் சொன்னாலும் அது அவரை சாரும். அதனால உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ, அது ஓம் நமச்சிவாயவா இருக்கலாம், சிவாய நமவா இருக்கலாம். இதுல எது உயர்ந்தது, தாழ்ந்த அந்த பேதம்லாம் இல்ல. உங்க நோக்கம் தான் உயர்ந்தது. அதனால மந்திரங்கள், உச்சாடனங்கள், பாராயணங்கள் இதெல்லாம் 2ஆம் பட்சம். இதை தாண்டி உங்களால முழுக்க சிவ சிந்தனையிலேயே இருக்க முடியும், இல்ல இறை சிந்தனையிலேயே இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க தாராளமா செஞ்சுக்கிடலாம். அது முடியாதவங்களுக்கு உங்க மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஏதேனும் ஒரு மந்திரம் இல்லையா, திருவாசகத்தை எடுத்துக்கிட்டு அத பாட்டு படிச்சுக்கிட்டே வாங்க. அது புரியணும்னு அவசியம் இல்ல. உங்க மனம் தூங்காம விழிப்போடு இருக்கணும். அதுதான் முக்கியம். சரிங்களா? எனக்கு அர்த்தம் புரியல, இல்ல பாட்டு சிறப்பா வரல, சங்கதி வரல. இப்ப சங்கதி வந்தாலும் பிரச்சனை இல்ல, சங்கதி வரலனாலும் பிரச்சனை இல்ல. உங்க மனம் விழித்து இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். அத நீங்க பின்பற்றிட்டீங்கன்னா போதுமானது. இப்ப இதுல இன்னொரு சிக்கல். நீங்க சொல்றதெல்லாம் சைவத்துக்கு பொருந்தும்ங்க. சிவன முதன்மை கடவுளா எடுத்துக்கிட்டு பொருந்தும். நாங்க வைணவம். இல்ல நான் இந்து மதத்தையே சார்ந்தவர் கிடையாது. இங்க பாருங்க, நீங்க எம்மதத்தை சார்ந்தவராய் இருந்தாலும் சரி, எந்த சமயத்தை சார்ந்தவராய் இருந்தாலும் சரி, சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டவராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பிரபஞ்ச ஆற்றல் விழுறத நம்ம தடுக்க முடியாது. அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள போகிறத நம்ம தடுக்க முடியாது. நீங்க இறைவனை விட்டுருங்க, சிவபெருமான விட்டுருங்க. சிவபெருமானுக்கு உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தூரமா கூட இருக்கட்டும். அவரை விட்டுருங்க. நீங்க ஒரு இந்து மதம் அல்லாத பிற தெய்வ வழிபாட்டை, பிற மதத்தை சார்ந்தவராக கூட இருங்க. ஆனா உங்களுக்கு ஆற்றல் வேணும்னா அந்த நேரத்துல நீங்க விழிச்சிருக்கணும். அதனால சிவன் பேர் இல்லாம நீங்க எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அவங்கள வழிபாடு செய்யுங்க. ஏங்க எனக்கு தெய்வமே பிடிக்காதுங்க அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் இரவு நேரங்கள்ல கண் விழித்திருந்து நம்ம அந்த முக்கியமான நேரம்னு சொல்லக்கூடிய அந்த 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் அமைதியா உட்கார்ந்து இருந்துங்க. நீங்க தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சாமி பேரை சொல்லணும்னு அவசியம் இல்ல. அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, முன்ன பின்ன இறங்கும். ஆனா உள்ள இறங்கும். அதை நீங்க எடுத்துக்கிடலாம். நான் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றவங்களுக்கான ஒரு வழி. சரிங்க. அடுத்ததா பூஜை முறைகள் அப்படின்னு வருவோம். காலையில இருந்து மாலை வரையும் நமக்கு எந்த விதமான பூஜையும் சாஸ்திரங்களின்படி இல்லை. நம்ம அமைதியா பெரிய அளவு உடல் உழைப்பை செய்யாமல் இருந்தால் போதுமானது. ஏன்னா இரவு முழுக்க நம்ம கண் விழிக்கணும். மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரையும் 12 மணி நேரம். இந்த ராத்திரியை தான் சிவராத்திரி. சிவபெருமானோடு எல்லா உயிர்களும் ஒடுங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். ஒடுங்கி என்னங்க ஆக போகுது? நம்ம மனம் ஒடுங்குனாதான் நாம் நாதனாக மாற முடியும். நாதனின் ஆற்றலை நம்ம கிரகிக்க முடியும். அப்ப ஆலயங்கள்ல நீங்க போய் வழிபாடு செய்கிறதாக இருந்தால் 4 கால பூஜைன்னு அவங்க செய்வாங்க. 12 மணி நேரத்தை 3 மணி நேரமாக பிரித்து 6 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு காலமும், 9 மணியிலிருந்து 12 மணி வரை ஒரு காலமும், 12 மணியிலிருந்து 3 மணி வரை 3வது காலமும், 3 மணியிலிருந்து காலை 6 மணி வரையில் 4வது காலமாக நம்ம அனுஷ்டிக்கிறோம். இப்போ இத புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக அதுல ஒரு பூஜையை செய்வாங்க. அதுதான் முதல் கால பூஜை. அது சாஸ்திரங்களின் அடிப்படையில இங்க நீங்க பிரம்மா பண்ணாரா, அவர் ஆராய்ச்சி வேண்டாம். இந்த பூஜை இவருக்கானது, இதை செய்தால் இந்த பலன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது. அதை நீங்க நம்பிக்கை இருப்பவர்கள் அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க. சரிங்களா? இது முதல் கால பூஜை. பிரம்மன், அதாவது தேவாதி மூவர்களில்
படைக்கின்ற தொழில் செய்யக்கூடிய ஒரு முதன்மை தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தேவர். அந்த பிரம்மதேவர் இறைவனை வழிபட்டதாக சொல்லப்படுகின்ற, இறைவனை பூஜித்ததாக சொல்லப்படுகின்ற நேரம். அப்போ பிரம்மன் வழிபட்ட நேரத்தில் நாம் இறைவனை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய கர்மாவில் நம்ம கொஞ்சம் கூட பண்ணியிருக்கலாம், குறைய பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக கூட பண்ணியிருப்போம். அதனால தான் இங்கே கஷ்டப்படுறோன்னு வச்சுங்களேன். அந்த கர்மாவை குறைப்பதற்கான ஒரு வழி உண்டு அப்படின்னு நம்ம ஆன்மீக சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அப்போ முதல் கால பூஜை பிரம்மன் இறைவன் சிவபெருமானை வழிபட்ட நேரம். பிரம்மனே வழிபட்டு நம்ம தலையெழுத்து எழுதுறவர் அவருங்க. அவரே போய் ஒருத்தரை வழிபடுறாருன்னா நம்ம போய் வழிபட்டோம்னா நம்ம தலையெழுத்து கொஞ்சம் திருத்துவாரா திருத்த மாட்டாரா? அப்போ அதன் அடிப்படையில் இறைவன் சிவபெருமானை நாம் அனைவரும் பிரம்மனின் வழியாக வழிபாடு செய்து நம் கர்மா குறையணும் அல்லது தீரணும் அல்லது கர்மாவின் வழியாக வருகின்ற கஷ்டங்கள் குறையணும்னு வேண்டுதல் வைப்பதற்கு சிறப்பான நேரம் முதல் கால பூஜை. அடுத்ததா 9 மணிக்கு பிறகு 12 மணிக்குள்ளாக இதை 2வது காலம்னு சொல்லுவோம். இதை காக்கும் கடவுள் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு அவர்கள் இறைவன் சிவபெருமானை சரணாகதி அடைந்து பூஜித்த நேரமாக ஆன்மீகம் சொல்லுதுங்க. அந்த நேரத்தில் நாம் இறைவன் பெருமாளின் வழியாக ஸ்ரீமன் நாராயணனின் வழியாக சிவபெருமானை அவரினுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து நாம் வழிபடுகின்ற பொழுது சகல சம்பத்துகளும் சேரும். லக்ஷ்மி கடாட்சம் குறிப்பாக சேரும். பொருளாதார ரீதியான உயர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. அப்போ அந்த நாளில் பொருளாதார கஷ்டங்கள் இருப்பவர்கள், பொருளாதார ரீதியாக முன்னேறணும்னு நினைப்பவர்கள், சகல சௌபாகியங்கள் கிடைக்கணும்னு நினைப்பவர்கள் பிரம்மனுக்கு அடுத்த பூஜையான இந்த நாராயணன் பூஜையில் கலந்து கொண்டு 2ஆம் கால பூஜையை மனமுருகி வேண்டுகின்ற பொழுது இந்த சம்பத்துகள் கிடைக்கும். நம்ம ஆன்மீக சாஸ்திரம் சிவமகாபுராணம் சொல்லுது. இதனை அடுத்ததாக 12 மணியிலிருந்து 3 மணி வரை இந்த நேரம் இருக்கு பாருங்க. இந்த 3ஆம் காலம் இதுதான் இந்த நாளினுடைய கரு. இதுதான் ரொம்ப விசேஷமான நேரம். மற்ற காலத்தில் நீங்கள் வணங்குறீங்க, வணங்கலை, அது கொஞ்சம் தவறி போயிடுச்சு, இல்லை மாறி வணங்கிட்டேன், என்னவோ பண்ணிட்டேன், என்னால் முடியாமல் போயிடுச்சு, இந்த ஒரு காலத்தை மட்டும் தவற விடாதீர்கள். வருடத்தில் ஒரு நாள் உயிர் நாடி, அந்த ஒரு நாளின் இரவு பொழுது உயிர் நாடி, அந்த இரவு பொழுது 4 காலத்தில் இந்த 3ஆம் காலம்தான் உச்சபட்ச உயிர் நாடி. ஏன்னா ஆதி சக்தி அந்த இறைவனின் சரிபாதியான இறைவி இந்த உலக உயிர்கள் அனைத்தையும் இறைவன் சிவராத்திரி என்கின்ற பெயரில், ஊழி காலம் என்கின்ற பெயரில் தனக்குள் ஒடுக்கிவிட்ட பிறகு மீண்டும் இந்த பிரபஞ்சம் உருவாக வேண்டும், உயிர்கள் உருவாக வேண்டும், இந்த உலக இயக்கம் பெற வேண்டும்னு இறைவன்பால் அன்பு கொண்டு வேண்டி வணங்கி நின்ற அற்புதமான நேரம். அப்போ அது என்னங்க? உயிர்களின் உருவாக்கத்திற்கான ஒரு அற்புதமான நேரம். இங்கே ஒரு சின்ன வரலாறு நம்ம ஞாபகம் வைக்கணும். திருவண்ணாமலை உருவான வரலாறு இதோடு சற்று தொடர்பு பெற்றது. இந்த 3ஆம் கால பூஜை தான் லிங்க உற்பத்தி காலம்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த சிவ ஆலயமாக இருந்தாலும் சிவபெருமானினுடைய மூல கருவறைக்கு நேர் பின்புறம் லிங்க உருகொண்டு அந்த லிங்க உருவுக்குள்ளாக இறைவன் சிவபெருமான் நின்ற கோலத்தில் அமர்ந்து மேலே பிரம்மனும் கீழே நாராயணனும் செல்லுகின்றபடி ஒரு காட்சி இருக்கும். அதற்கு லிங்க உத்பவர் அப்படின்னு பேருங்க. லிங்கம் உற்பத்தியாகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பேருங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மனுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்கின்ற அகந்தை மேலோங்க அதை நடுநாயகமாக நின்று தீர்ப்பு சொல்வதற்காக இறைவன் சிவபெருமான், இதை திருவாசகத்தில் மணிவாசகர் கூட அற்புதமாக சொல்லுவார். அரணார்னா சிவபெருமான் அளவு இறந்த, அதாவது தொடக்கமும் தெரியாம முடிவும் தெரியாம அளவு என்கின்ற ஒன்றே இல்லாமல் அழல் உருவாய் நெருப்பே உருவாய் நின்றார் அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த நெருப்பே உருவாய் நின்று பின்பு தனிஞ்ச ஒரு இடம்தான் நம்ம திருவண்ணாமலை மலை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தல வரலாறுல ஒன்று. அந்த மாதிரியாக இறைவன் சிவபெருமான் தன் அடியையும் முடியையும் காட்டாமல் அனாதியாக எல்லையில்லாத ஒரு பரம்பொருளாக அழல் ரூபமாக நிற்க, அந்த முடியை காணுவதற்காக பிரம்மனும் அடியை காணுவதற்காக நாராயணனும் செல்கின்ற பொழுது நாராயணன் அந்த அடியை காண முடியாமல் தோற்று, தான் எவ்வளவு பெரிய தவறு செய்தோம், நமக்கு மேலான ஒரு பரபிரம்மம் இருக்கையில் நானே அனைத்தும் என்கின்ற அகந்தையினால் இந்த போட்டிக்கு வந்துவிட்டேனே என்று சொல்லி இறைவன் சிவபெருமானிடம் மன்னிப்பு கோரி சரணாகதி அடைந்ததாகவும், பிரம்மதேவர் அந்த முடியை காணுகின்ற முயற்சியில் முடியாமல் போக ஆனாலும் விட்டு கொடுக்க மனமில்லை. என்ன பண்ணாருங்க? அவர் போய்கிட்டே இருக்கார். யுகங்களாக போகணும் போல இருக்கு. முடி தெரிஞ்ச பாடு இல்லை. நம்ம என்னன்னா சிவபெருமான் தானே,
இங்கே தான் இருக்கும் தலைமுடி ஒரு 2 கிலோமீட்டரில் அப்படின்னு அவர் நினச்சிட்டார் போல. ஆனால் அங்கிருந்து ஒரு தாழம்பூ தனக்கு எதிரே கீழே விழுந்து கொண்டு இருப்பதை அவர் காணுகிறார். அதை எதிர்கொள்ளுகிறார் பிரம்மதேவர். யாருங்க? படைத்தல் தொழில். நம்முடைய கர்மாவின் அடிப்படை நம்ம தலைவிதியை அவர் தான் எழுதுறாருங்க. ஆனால் அவருக்கே தலைவிதி எப்படி இருக்கு பாருங்க. தாழம்பூ எதிரே வருகின்ற தாழம்பூவை வழிமறித்து கேட்கிறார். எங்கிருந்து வர்றீங்க? நான் சிவபெருமானினுடைய ஜடாமுடியிலிருந்து தவறி விழுந்து கீழே வந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? அப்போ நான் கிட்ட வந்துட்டு நான் பக்கத்தில் தான் இருக்கா? நானே யுகம் யுகமாக வந்து கொண்டிருக்கிறேன். என்னது யுக யுகமாக வந்துக்கிட்டு இருக்கியா? ஏம்மா நான் வந்தது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் போனால் எப்போ சேருவேன்? அது எனக்கு தெரியாதுங்க. நான் இப்போ போய் எப்போ கீழே சேருவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த தாழம்பூ சொல்ல, சரி நம்ம இப்படி ஒரு போட்டி நடந்தது, இந்த மாதிரி ஒரு விவகாரம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா முடியை பார்த்துட்டேன், சிவபெருமானின் முடியை பார்த்துட்டேன், நான் பார்த்ததை நீ பார்த்துட்ட அப்படின்னு நீ தான் எனக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த தாழம்பூ கிட்ட சொல்ல, தாழம்பூ மறுக்கிறது. இவர் தான் எப்பவுமே நம்ம ஒரு அதிகார பலம் இருந்தால் நம்ம மிரட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி பிரம்மதேவர் இதை நீ சொல்லியே ஆகணும், இல்லைன்னா உன்னை அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிடும் மிரட்டுறதுனால தாழம்பூவை ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு நான் சிவபெருமானினுடைய முடியை கண்டுவிட்டேன் என்று சிவபெருமானிடம் மீண்டும் பழைய இடத்திற்கு வந்து பிரம்மதேவன் சொல்ல, அவர் என்ன சொல்றதுங்க, எல்லா இடத்திலும் வியாபித்த பரம்பொருள், எங்கு என்ன நடந்தாலும் அவரை மீறி நடக்காது. அதாவது அவனன்றி அணுவும் இல்லை, அந்த அணுவும் அவன் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்துலங்க நீ இப்படி போய் சொல்லிட்ட. ஆனால் நாராயணன் அப்படி அல்ல. என் அடியை காண முடியவில்லை என்று என்னை சரணாகதி அடைந்து மன்னிப்பு வேண்டி தன் தலைகணம் அற்று இப்போ நிற்கிறார். ஆனால் நீங்கள் தப்பு மேலே தப்பு செஞ்சு தலைகணம் ஏறி நிற்கிறீங்க. அதனால் பிரம்மதேவருக்கு இந்த பூலோகத்தில் ஆலயம் இல்லை என்றும் பெரிய அளவில் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு விமர்சையாக வழிபாடுகள் இல்லை என்றும் அவருக்கு சாபம் கொடுத்ததாகவும், உண்மையை நம்பி தலைகணமற்று நான் என்கின்ற கர்வமற்று என்னை சரணாகதி அடைந்ததால் இந்த உலகமே உங்களுடைய நிறத்தில் இருக்கும், உங்களை அனைவரும் வழிபாடு செய்வார்கள் என்று இறைவன் நாராயணனுக்கு இறைவன் பரம்பொருள் சிவபெருமான் ஆசி வழங்கியதாகவும் இந்த வரலாறு உண்டு. இது கதை. இதை அப்படியே நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். கதை சொல்லுகின்ற கருத்து தான் நமக்கு முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இறைவன் அனாதியானவன், அவன் எங்கும் நிறைந்த நீக்கமர நிறைந்த பரம்பொருள். அதில் நமக்கு மாற்று கருத்தே வரக்கூடாது. இரு இறைத்தன்மை கொண்ட தேவர்கள் தேடியே காணாத பாதத்தை அடியார் பெருமக்களின் அன்புக்கு அடிமையாக நின்று காட்டக்கூடியவன் சிவபெருமான். அப்போ இறைவன் அனாதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இறைவன் ஒருவன்கிறத புரிஞ்சுக்கிடணும். நீங்க வேறு ரூபங்கள் அவரை பார்க்கலாம், வேறு பெயர்களில் நீங்க அவர்களை அழைக்கலாம், வேறு வழிபாட்டு முறை கலாச்சாரத்தில் நீங்க அவரை பின்பற்றலாம். ஆனால் இறைவன் ஒருவன் அப்படிங்கிற மனநிலை போகும்போது நமக்கு சரணாகதி தத்துவம் வெளிப்படும். சரணாகதி தத்துவம் வெளிப்பட்டாதான் நம்ம அவனை தலைவனாக ஏற்போம். தலைவனாக ஏற்றாதான் நம்ம முழு மனதை அங்கே சமர்ப்பணம் செய்ய முடியும். சமர்ப்பணம் செய்தால்தான், சரணாகதி இல்லாமல் உங்களுடைய கர்மா அழியாது, முக்தி நிலையை உங்களால் எட்ட முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்போ இந்த இருவருமே சரணாகதி பெற்று அதில் நாராயணன் இறைவனாக உயர்ந்து முக்தி பெற்ற ஒரு அற்புதமான நேரம் இந்த 3ஆம் கால பூஜைக்கான நேரம். அப்போ நம்ம தன்னலமற்று தான் என்கின்ற அகந்தையற்று, நல்லா புரிஞ்சுங்களேன். நம்ம ஒரு சிலர் இயல்பு வாழ்க்கையில் இருப்போம். நம்ம கையில் கொஞ்சம் பணம் கூடினாலோ, அல்லது நம்முடைய செல்வாக்கு கூடினாலோ, அல்லது நம்முடைய அதிகாரம் கூடினாலோ, அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் கூடினாலோ, சிலருக்கு அழகு கூடினாலோ, அல்லது பேச்சு திறன் கூடினாலோ நான் என்கின்ற ஒரு அகந்தை தூக்கி விடுகிறது. நான் என்கின்றது எங்கு ஓங்குகின்றதோ அங்கு நாயகனை ஒருபோதும் காண இயலாது. நீங்கள் மணிவாசகரை தாண்டி ஒருத்தர் பக்தி செலுத்தி நான் பார்த்ததில்லை. வள்ளல் பெருமானை தாண்டி ஒரு ஞானியை நான் பார்த்ததில்லை. 2 பேருமே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவர்களுடைய சுய அனுபவத்தை குறிப்பிடுகிறார்கள். அன்பர்களே, இதே சிவபுராணத்தில் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன்னு அவர் குறிப்பிடுறார் மணிவாசகர். நம்ம ஒரு விலங்குகள் வரிசையில் நம்ம வரிசைப்படுத்தினோம், நாயை இறுதியாக வைக்கிறோம் அதன் குணத்தை கண்டு. அந்த நாயை விட நான் இழிவானவன், ஆனால் எனக்கும் நீ தாயாயிருந்து ஆண்டு கொண்ட பத்தியா, அப்போ எவ்வளவு பெரிய கருணையாளன் நீ அப்படின்னு மணிவாசகர் சொல்கிறார். அப்படியே வள்ளல் பெருமானுக்கு வாங்க. அடியேன் நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெரும் ஜோதி. நாயை விட கேவலமானவன் நான். ஈன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நல்ல இடத்துலையும் அமரும், மலத்துலையும் அமரும். அதுபோல் நன்மையும் என்கிட்ட இருக்கு, கேவலமான தீமைகளையும் எண்ணுகின்ற ஒரு வஞ்சம் கொண்ட மனம். அப்படி இருந்தும் என்னுடைய தன்மையை அறிந்து ஏன் இடத்துக்கு என்னை இறங்கி ஆண்டு கொட்ட பத்தியா, உன்னை போல ஒரு இறைவனை நான் காண முடியுமான சிவபெருமானை நோக்கி
ஆன்மீகத்துல பக்தியின் உச்சம் ஒன்று, ஞானத்தின் உச்சம் ஒன்று. 2ம் தான் என்கின்ற அகந்தையை இழந்ததால் இறைநிலையை பெற்றார்கள். இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னங்க? நான் என்கின்ற அகந்தை அழிகின்றது என்றால் மன சமர்ப்பணம் கிடைக்கும். மனம் சமர்ப்பணம் ஆனால் இறைவன்பால் நாம் கொள்ளுகின்ற அன்பு பெருகும். அன்பு பெருகிவிட்டது என்றால் நாம் கர்மாவின் பாகமாக மாற மாட்டோம். கர்மாவின் பாகமாக மாறவில்லை என்றால் இந்த மகா சிவராத்திரியின் நாயகன் யாருங்க? சிவபெருமான். அவருடைய தன்மை என்னங்க? பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவருக்குன்னு ஒரு விலாசமே இல்லை. எல்லா விலாசத்துக்கும் அவர் தான் அத்தாரிட்டி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்க எந்த விலாசம் எழுதினாலும் அதனுடைய நாயகன் அவர். ஆனா அவருக்குன்னு தனியா விலாசம் கிடையாது. அண்ட சராசரம் முழுக்கவும் நிறைஞ்சவர். நம் புரிதலுக்காக நாம் சொன்ன எல்லைக்குள்ள வந்து நிற்கிற இறைவன் சிவபெருமான். அப்பேற்பட்ட இறைநிலையை நீங்களும் அடையலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலை, ஒரு அற்புதமான தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாள் இந்த மகா சிவராத்திரி நாள். குறிப்பா இந்த 3ஆம் கால பூஜை. இந்த 3ஆம் காலத்துல மட்டும் ஒரு விசேஷம் என்னன்னா, முதற் காலத்தில் வழிபாடுகளை செய்வார்கள், 2ஆம் காலத்தில் வழிபாடுகளை செய்வார்கள், 4ஆம் காலத்தில் வழிபாடுகளை செய்வார்கள். ஆனால் இந்த 3ஆம் காலத்தை 2ஆக பிரித்து ஒரு காலத்தில் வழிபாடும், மறுகாலத்தில் தியானமும் செய்வார்கள். ஏன்? இப்போ இவ்வளவு பேசிட்டு இந்த நாளினுடைய அந்த கருவே குறிப்பா 12லிருந்து 1-1.5 மணி நேரம். அந்த முதல் 1.5 மணி நேரத்தில் தியானம்னு சொல்லக்கூடிய அமைதியாக இருந்து, இப்போ தியானம் செய்யக்கூடியவர்கள் அவங்க ஆக்ஞா தியானம், சக்கர தியானம், கவச தியானம், நிறைய தியான முறைகள் இருக்கு. இதுல நீங்க வேறுபாடெல்லாம் அவசியம் இல்லை. உங்கள் முதுகெலும்பு நிமிர அமர்ந்து உங்கள் கவனம் ஏதேனும் ஒரு இடத்தில், குறிப்பா நெற்றி பொட்டில் இருந்தால் இன்னும் சிறப்பு. இல்லை உங்களுக்கு வேறு ஏதேனும் தியான முறை இருக்குன்னா, இது பண்ணா நல்லா இருக்குமா, அதை செய்தால் நல்லா இருக்குமா, வேறுபாடு வேண்டாம். ஏன்னா கொடுக்கிற கொடையாளி இருக்கான் பாருங்க, அவன் மிகப்பெரிய வள்ளல். நீங்க எப்படி அமர்ந்தாலும் கொடுப்பான். ஏன்னா உங்கள் நோக்கம் சிறந்ததாகிவிட்டது. உங்கள் நோக்கம் உண்மையானால் உங்கள் உடன் இருக்கின்ற இறைவன் உண்மையாக பாரபட்சம் இல்லாமல் ஆற்றலை கொடுப்பான். ஏன்னா அவன் சிவபெருமான். அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதனால உங்களுக்கு தெரிந்த தியான முறையை 12 மணியிலிருந்து 1.5 மணி வரைக்கும் உங்களால் முடிந்த நேரம் வரையிலும் அமைதியாக இருந்து அந்த சக்தியை கிரகித்து கொள்ளலாம். தியானம் செய்ய தெரியாதவர்கள் தியானத்துக்கும் உறக்கத்துக்கும் ஒண்ணுமே வித்தியாசம் இல்லைங்க. கண்ணும் மூடி மனமும் மூடினால் அதற்கு பேர் உறக்கம். கண் மட்டும் மூடி மனம் விழித்திருந்தால் அதுக்கு பேர் தியானம். இதை சொன்னவங்களாம் யாருங்க? உட்கார்ந்து தூங்குனவங்க. திருமூலர் உட்கார்ந்து தூங்குனவர், வள்ளல் பெருமான் உட்கார்ந்து தூங்குனவங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, படுத்து தூங்குற யாருமே இந்த உட்கார்ந்து தூங்குறவங்க சொல்றதையே கேட்கறது இல்லை. ஆனால் படுத்து தூங்குற யாருக்குமே உட்கார்ந்து தூங்குறவங்க சொல்ற விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா, இந்த இறைநிலை எப்படி அடையிறதுங்கிறது எளிமையாக புரிஞ்சிடும். அப்போ உட்கார்ந்து தூங்குனவங்க யாருங்க? அகத்தியர். பல ஐன்ஸ்டீனுக்கு சமம் அவர். திருமூலர். இன்றைய அறிவியல்லாம் அவருடைய கண்டுபிடிப்பில் ஒரு பாதி கூட கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அப்பேற்பட்ட என்னன்னா, நம்ம அவங்களுக்குலாம் ஒரு சாமியார்னு ஒரு முத்திரையை குத்தி, ஒரு மதத்தை குத்தி, ஒரு சமயத்தை குத்தி அவங்கள புறந்தள்ளிட்டோம். அதையெல்லாம் விட்டுட்டு தத்துவமாக பாருங்கள். இறைவன் சிவன் என்பது சிவன் அல்ல, அது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்போ இந்த 3ஆம் காலத்துல கூடுமானம் வரையிலும் இந்த 12 மணியிலிருந்து 1.5 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் லிங்க உற்பத்தி காலம் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நேரத்துல கூடுமானம் வரையிலும் ஏதும் பேசாமல் மனதளவிலும், அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பேசாமல் இருந்து கண் மூடி இருந்து நேராக அமர்ந்து முதுகுத்தண்டு நிற்க அமர்ந்தீர்கள் என்றால் பிரபஞ்ச ஆற்றல் அற்புதமாக குவியும். இதை நம்ம நேரடியாக தியானம் பண்ணுன்னு சொன்னால் கேட்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால லிங்கோத்பவ காலம்னு வச்சு நம்மளை அமைதியாக உட்கார வச்சு சிவ மந்திரத்தை சொல்ல வச்சு நமக்குள்ள ஆற்றலை இறக்குனாங்க. அவ்வளோதாங்க ஆன்மீகம். எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி சொன்னதான். ஒரு அற்புதமான கருத்தை கூட நான் அறியாத மொழியில் சொன்னால் எனக்கு புரியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை என் மனம் உணராத அறிவியலின்பால் சொன்னால் நான் புரிஞ்சுக்க மாட்டேன். அப்போ ஆன்மீகத்தின்பால் சேர்த்து சொன்னார்கள் நம்முடைய மகான்கள். எந்த ஒரு விஷயமும் காலகாலத்துக்கு நீடிச்சிருக்கணும்னா அந்த சமூகம் எதை நம்புகிறதோ அதோடு அதை சேர்த்து சொல்லிடணும். சேர்த்து சொல்லிட்டா அது நல்லது. அந்த விஷயத்தை நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. அப்போ இந்த நாளினுடைய கரு, இந்த 3ஆம் காலம் தியானம் செய்ய வேண்டும், மனமடக்கி தியானம் செய்ய வேண்டும். அப்பொழுது அடியிலிருந்து எழும்புகின்ற குண்டலினி சக்தி ஒருபுறம், மேலிருந்து விழுகின்ற குண்டலினி சக்தி ஒருபுறம், நம்முடைய ஆனந்த சுரப்பின் சொல்லக்கூடிய ஆக்னியா சக்தி அளப்பரிய ஆற்றலை பெறும். நீங்கள் அந்த நேரத்தில் என்ன நன்மைகளை யோசித்தாலும், அது சிந்தித்தாலும், காட்சிப்படுத்தினாலும் அது உங்களுடைய ஆழ்மனதில் பதிவாகும். இதுதான் இந்த நாளினுடைய கரு. இதை பிடிச்சிக்கிடுங்க. இது 3ஆம் கால பூஜை. ஆதிசக்தி அந்த இறைவனை இந்த உலகை உயிர்ப்பிக்கும் பொருட்டு வேண்டிய ஒரு அற்புதமான காலம்னு ஆன்மீகம் சொல்லுது. அப்போ அந்த உலக உயிர்களை உயிர்ப்பிக்கிறார்னா அது சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்.
உலகையே படைக்கிறாருன்னா உங்களுக்கு தேவையான பொருளை அதில் படைக்க மாட்டாராங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது 3ஆம் கால பூஜை. முழுக்கவும் கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த 3ஆம் காலம் வரையாவது விழித்திருங்கள், பலன் நிச்சயமாக கிட்டும். அதனை அடுத்ததாக 4ஆம் கால பூஜை. இது 3 மணிக்கு பிறகாக 6 மணிக்குள்ளாக, குறிப்பாக 4:30 மணியிலிருந்து சூரியன் மீண்டும் உதிக்கக்கூடிய வரை இந்த பூஜை நடைபெறும். 4:30 6ன்னு வச்சுக்கிடுங்க. இந்த பூஜை யாருக்கான பூஜைன்னா 30 முக்கோடி தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், எஞ்சிய எல்லா உயிரினங்களும் இறைவனை பூஜிக்கின்ற ஒரு அற்புதமான நேரம். இங்க பாருங்க, தேவர்கள் இருக்கிற இடத்துல அசுரர்களுக்கு வேலை இல்லை, அசுரர்கள் இருக்கிற இடத்துல தேவர்களுக்கு வேலை இல்லை. அப்போ இறைவன் சிவபெருமான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அனைவருக்கும் தாயுமானவர், அனைவருக்கும் தந்தையுமானவர். ஒன்றை சார்ந்து ஒன்றை சாராதவர் அவர் கிடையாது. அப்போ இதன் மூலம் என்ன சொல்றாங்க, நாம் எம்மதத்தை வேண்டுமானாலும் சாரலாம், எக்கருத்தை வேண்டுமானாலும் சாரலாம், ஆனால் நாம் ஒரு தாயின் பிள்ளைகள் என்பதை உணர்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த 4ஆம் கால பூஜையினுடைய தத்துவம். இரண்டாவது, ஒரு மனிதன் உங்களுடைய ஜீவனை சிவனாக கொண்டால் உங்கள் உடலுக்குள் அசுரத்தன்மையும் மேலோங்கி இருக்கும், தேவத்தன்மையும் மேலோங்கி இருக்கும். காலையில் 6 மணிக்கு நல்லதை சிந்திக்கிற நாமே காலை 6:10க்கு தீயதையும் சிந்திப்போம். நாம் சிந்திக்கின்ற சிந்தனை நமக்கு நல்லதாக இருக்கலாம், அடுத்தவருக்கு தீமையாக கூட இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு இறையின்பால் நாம் மனதை ஒடுக்கினோம் என்றால் நன்மையும் விலகி, நன்மை அல்லாதது என்று சொல்லக்கூடிய தீமையும் விலகி நாம் நடுநிலையாக நிற்போம். அதுவே இறைநிலைன்னு ஆன்மீகம் சொல்லுதுங்க. அப்போ 4ஆம் கால பூஜை என்பது தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, நல்லவங்க, கெட்டவங்கன்னு எந்த பேதமும் இன்றி இறைவன் சிவபெருமான் அனைவருக்கும் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த 4ஆம் கால பூஜை. இந்த 4ஆம் கால பூஜையோடு நாம் கண் விழித்து அந்த மகா சிவராத்திரியை அனுஷ்டிக்கின்ற 4 கால பூஜை நிறைவு பெறும். அதோட 4ஆம் கால பூஜை முடிஞ்ச உடனே கோவிலில் பிரசாதம் தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டில் போயிட்டு குளிக்கிறீங்க, குளிக்கல, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா ஆலயத்தில் தான் இருந்துக்கீங்க, நீங்கள் தூங்கலை, அதனால் நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இயல்பை போல் அன்றைய தினத்தை உங்களுடைய வாழ்க்கையை நடத்தலாம். காலையில் உங்களுடைய உபவாசத்தை முடித்து கொள்ளலாம். ஆனால் உறங்காமல் இருப்பது சிறப்பு. ஏன் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அளப்பரிய ஆற்றலை நம்ம உடலுக்குள்ளே இறக்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு நம்ம உணவு பசிக்குது, உணவு உண்றோம், அது உள்ளே போகுது, ஜீரணமாகுது, ஆற்றலாக மாறிடுச்சு. இப்போ அது போய் ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆகிற நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அந்த வேலை நடைபெறாது. அப்போ சாதாரண குளுக்கோஸ் சக்திக்கே இத்தனை ஆற்றல் அப்படின்னு சொன்னால், பிரபஞ்ச ஆற்றலுங்க. நம்ம உடலை இயக்குகிற குளுக்கோஸ் ஆற்றலுக்கே எப்படின்னா, நம்ம ஆன்மாவை இயக்குகிற ஆற்றல் குண்டலினி நம்ம உடலுக்குள்ளே இறக்கிட்டோம். அதை கொண்டு போயிட்டு நம்ம தூங்கிட்டோம்னா அது எப்பக்கம் செல்வதுன்னு தெரியாமல் எங்கே நிற்குதோ அங்கேயே நிலை பெற்றுடும். அது எந்த சக்கரத்தில் நிலை பெறுது நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ நம்ம கொஞ்சம் தூங்காமல் உறங்காமல் நம்ம இயல்பு வேலையை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிடலாம். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது இயல்பாக எங்கெங்கே எப்படி எப்படி போகணுமோ அந்த ஆன்மா முழுக்கவும் அது விரவும், உடல் முழுக்கவும் அது விரவும். அதுக்காக தான் பகலில் தூங்காமல் இருக்கணும்னு சொல்கிறது. அதோட மாலை 6 மணி அந்தி சாய்கின்ற பொழுது ஆலயத்திற்கு சென்றோ அல்லது வீட்டில் தீபம் ஏற்றியோ உங்களுடைய மகா சிவராத்திரி விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். இதோடு மகா சிவராத்திரியினுடைய வழிபாடு முறையும் பூஜை முறைகளும் முடிகின்றது. நீங்கள் இறுதியாக உணர வேண்டியது என்னவென்றால், இந்த மகா சிவராத்திரி நாள் ஒரு அற்புதமான ஆற்றல், அது நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றது என்பதை காட்டிலும் வேண்டுதல்களையெல்லாம் கடந்து நம்முடைய முக்திக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள், நம்முடைய கர்மாவை கழிப்பதற்கான ஆன்ம பலத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறத உணர்வதும், எல்லா உயிர்களும் சமம், நானது ஒடுங்குகின்ற பொழுது நாயகனை அடைவது மட்டுமல்ல, நாம் நாயகனாக ஆவதற்கு அந்த நாயகன் கிட்ட இருந்து ஒரு அருள் கிடைக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாள். வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வருகின்ற இந்த மகா சிவராத்திரி நாள், சிவபெருமானாகவே நீங்கள் உங்களை உணர்ந்து அவர் பால் உங்களுடைய மனதை சமர்ப்பித்து இந்த நாளை பயன்படுத்தினீர்கள் என்றால் அளப்பரிய நன்மைகளை பெறலாம். அது இவ்வுலகிற்கு உங்களுக்கு பயன்படுகிறதோ இல்லையோ அதை நான் அறியேன். ஆனால் நிச்சயம் அவ்வுலக வாழ்க்கைக்கு அது பயன்பட்டே தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆக அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. IBC பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய்.